குபேந்திரன், இந்த மாற்றங்களை எப்படி பார்க்குறீங்க? இது நிர்வாக ரீதிக்காகவா, கட்சிக்காகவா, அல்லது தேர்தல் வியூகமா? இது எப்படி பார்க்குறீங்க? இது தேர்தல் வியூகமாகத்தான் இப்போது பார்க்கப்பட வேண்டிய சூழலில் நம்ம இருக்கிறோம். காரணம் என்னன்னா, அமைச்சரவை மாற்றம் என்பது முதலமைச்சர் விரும்புகிற நேரத்தில் நடக்கலாம். சரி, ஆனால் இந்த தேர்தல் வியூகம் அடுத்த யார் இந்த கட்சியினுடைய கொள்கைகளை முன்னின்று நடத்தப் போவது அப்படின்னு அடையாளம் காட்டக்கூடிய இடத்தில் திமுக தலைமை இன்று இருக்கிறது. அதற்கு அடையாளம் காட்டப்பட்ட நபர் உதயநிதி ஸ்டாலின். அவர் முதல் முறை எம்எல்ஏவாக இருக்கிறார், முதல் முறை அமைச்சராக இருக்கிறார், முதல் முறை துணை முதலமைச்சராக இருக்கிறார். ஆனால் இதையெல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா நிச்சயமாக விமர்சனம் வரும். லார்ஜ்லி இது கட்சிக்கான அடுத்த கட்ட தலைமை அல்லது வழிகாட்டுதல் அப்படிங்கிற மாதிரி தான் இதை பார்க்கணுங்கிறீங்க, நிர்வாக ரீதியான உயர்வுங்கிறத கடந்து. ஆமாம், அடையாளம் காட்டப்படுவது ஏன்னு சொன்னால், நீங்கள் நான் ஒரு விளக்கமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். எப்படி ஒரு ஈரோட்டு தலைவனுக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு தலைவன் பிறந்தான், காஞ்சிபுரத்தில் கிடைத்த தலைவனுக்கு திருக்கோளில் ஒரு தலைவன் பிறந்தான். அப்படி பார்த்தீங்கன்னா திருக்கோளை தலைவனுக்கு பிறகு வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து தலைவன் வந்திருக்க வேண்டும். அதுதான் இது வாரிசு அரசியல் ஏன் விமர்சிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ஏன் கலைஞருக்கு பிறகு வேறு ஒரு தலைவர் ஏன் வரவில்லை கட்சியில், இந்த விமர்சனம் எழுந்து கொண்டே இருக்கும். ஆனால் நண்பர் சொன்ன மாதிரி, கான்ஸ்டன்ட் சொன்ன மாதிரி, அரசியல் என்பது வாரிசுகள் கலந்து விட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது, பல சகாப்தங்கள் ஆகிவிட்டது. ஆனால் நீங்கள் இங்கே என்ன பார்க்க வேண்டியிருக்கும்னா, கலைஞருக்கு பிறகு என்ன நடந்தது, வாரிசு அரசியல் என்றால் என்ன, கொள்கை அரசியல் பேசுகிற வாரிசுகள் தேவையா இல்லையா? சரி, கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் வந்தார். ஸ்டாலின் வந்ததால் தமிழ்நாட்டுக்கு இழப்பா லாபமா? சரி, அது கேட்கணும்ல. நீங்க கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் வந்ததால் வாரிசு அரசியல் தமிழ்நாடு எழுந்து விட்டது அப்படிங்கிற ஒரு பட்டியல் இருந்தால் சொல்லுங்க. நீங்க எம்ஜிஆருக்கு பிறகு யாரை கொண்டு வந்தாங்க? ஜானகியம்மாவை தான் கொண்டு வந்தாங்க. சரி, அவர் முடியாத போது ஜெயலலிதா கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு சசிகலா ஆசைப்பட்டார், டிடிவி ஆசைப்பட்டார், எடப்பாடி ஓடினார், ஓபிஎஸ் இருந்தார். நீங்க இவங்களாம் வாரிசு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சரி, எடப்பாடி வந்ததால் தமிழ்நாடு அடைந்த நன்மை பாருங்க, வாரிசு அரசியல் கிடையாது, நாங்கள் ஒரு கொள்கைக்காக போராடினோம், எங்களுக்கு இந்த கிடைத்து இதெல்லாம் கிடைத்துன்னு பட்டியல் போடுறதுக்கு தான் இருக்கா? கிடையாது. ஸோ அப்படி இருக்கு. அவங்களுக்கு சொல்றதுக்கு விஷயங்கள் இருக்குல்ல, எதுவுமே இல்லைன்னு ஒரு முடிவு அவங்க தரப்புல இருந்து அவங்க சில விஷயங்களை முன்னாடி சொல்றாங்க. 4 ஆண்டுகள்ல நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் சொல்றது அவங்கள்ட்ட பட்டியல் இருக்கு. அப்போ நீங்க வாரிசு அரசியலால் எழுந்தது என்ன, அந்த பட்டியல் போடுங்கன்றேன். ரெண்டாவது, இப்போ அடுத்த கட்டத்தை எப்படின்னா, பாஜக இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து என்ன நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற இடத்தில் இருக்கு பாஜக. சரி, எந்த கட்சியை எப்படி உடைக்க வேண்டும், தங்களுக்கு எதிராக இருக்கிற கட்சிகளை உடைத்தால்தான் இந்தியா முழுவதும் தாங்கள் விரும்புகிற அரசாங்கத்தை கொண்டு வர முடியும். அப்படி இருக்கும்போது ஏன் திமுக நினைக்க கூடாதா, அடுத்த தலைமை யார், இந்த கட்சி வழிநடத்துவது யார், எப்படியெல்லாம் வழிநடத்தினால் அந்த கட்சி இன்னும் ஒரு 50 ஆண்டுக்கு நிற்கும். இப்படி இருக்கிற போது அடையாளம் காட்டப்படுகிற இடத்தில் கட்சி எல்லா விதமான சிக்கல்களுக்கும் பாஜகவை முன்னிறுத்தியே நீங்க இத அரசியல் நகர்த்துறீங்கன்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. பாஜக எதிர்ப்பு, பிரதமர் மோடி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக எல்லா சிக்கல்களையும் நீங்க அதுதான் பிரதானம்னு சொல்லிட்டு போறீங்களேங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்படுது இல்லை? கரெக்ட், நியாயமான கேள்வி. சரி, இப்போ மகாராஷ்டிரா சிவசேனா எத்தனை இருக்கு, தேசியவாத காங்கிரஸ் எத்தனை இருக்கு, எப்படி ஏன் பண்ணாங்க, கர்நாடகாவில் என்ன பண்ணாங்க, அசாமில் என்ன பண்ணாங்க, வெஸ்ட் பெங்கால் என்ன பண்ணாங்க? அவங்களோட நட்பு பாராட்டிய கட்சியை கண்டம் துண்டமாக வெட்டி போட்டவர்கள். நண்பர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பலவீனத்தை அல்லது அந்த கட்சியில விலை போகக்கூடியவர்களை அதையெல்லாம் பேசாம, சார் எல்லா கட்சியும் அந்த வியூகத்தை வகுக்க தானே செய்யுது. எல்லா கட்சியிலும் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதிகாரம் இருக்கவங்களுக்கு இன்னும் கூடுதல் பலம், அவங்க எல்லா விதமான வியூகங்களும் வைப்பாங்க தான். அதை காங்கிரஸ் செய்யலையா, காங்கிரஸ் மீது வைக்காத குற்றச்சாட்டுகளான பிஜேபி தரப்புல இருந்து மீண்டும் அதை வைக்கிறாங்க. காங்கிரஸ் செய்தது, காங்கிரஸ் ஒரு 20%, 30%, 40% செய்தது. இவங்க 500%, 1000% செய்யறாங்க. நீங்க கம்பேர் பண்ணீங்க, காங்கிரஸும் பிஜேபி கம்பேர் பண்ணி தப்பு கிடையாது. ஆனால் என்ன கேட்கிறேன், இப்போ முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார், இது தியாகம், உன்னுடைய தியாகம் பெரியது, உறுதி பெரியதுன்னு சொன்னார். அதுக்கு அதற்கு விமர்சனம் வந்திருக்குல்ல. அந்த தியாகம் பெரியது, உறுதி பெரியதுன்னு ஏன் இன்னைக்கு விளக்கமா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஆனா நீ யோசித்து பாருங்க, செந்தில் பாலாஜி தரப்பில் போய் வழக்குல சொல்றாங்க, இந்த பாஜகவில் சேர்ந்து விட்டால் நாங்கள் வழக்கம் போல வாஷிங் மிஷினில் போட்டு உன்னை தூய்மையானவனாக ஆக்கி விடுகிறோம், ஆனால் கட்சி கலகலக வைத்திருப்பார்கள். நீங்க நாடாளுமன்ற தேர்தல் வாஷிங் மிஷினை நீங்க சொல்லுங்க, உங்க நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்த செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வந்த பிறகு தியாகி ஆயிட்டாரு சார். உண்மை சார், வாஷிங் மிஷின் திமுக தான் இல்ல, அது எல்லா கட்சிக்கும் பொதுவானது.
எந்த கட்சிக்கு அதிகமான நீங்க வாஷிங் பெரிய வாஷிங் மெஷின் வச்சிருக்கீங்கன்னு சொல்றாரு. பேசல, அவர் முடிச்சிட்டு வந்துறாரு. எல்லா கட்சிக்கும் பொதுவானது. எந்த கட்சி நான் வந்து உயர்த்தி பேசல, தாழ்த்தி பேசல. ஆனால் பாஜக செய்வது என்ன, மற்ற கட்சிகள் என்ன செய்வதுன்னு பட்டியல் ஒண்ணா கொடுக்குறேன். யோசித்து பாருங்க. அஜித் பவார் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தீர்கள், என்ன செஞ்சிட்டீங்க? ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது 13 சிபிஐ கேஸ் இருந்தது, என்ன செஞ்சிட்டீங்க சொல்லுங்க? நீங்க இவருக்கு மட்டும் செந்தில் பாலாஜி செய்யும் சார் 5 வருஷம் சிஎம், 5 வருடம் முதலமைச்சராக இருந்து விட்டு போய்விட்டார். அவர் மீது இதான் நீங்க குறிப்பிடுறீங்களா? அதாவது திரு செந்தில் பாலாஜி வைத்து கழகத்துக்கு எதிரான சதி செயல்களை செய்ய ஒரு கூட்டம் திட்டமிட்டதுன்றாரு. அது என்ன சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து ஏக்நாத் ஷிண்டே மாதிரி இங்க வாக்குமூலம் கொடுத்து திமுக ஆட்சியில் நடப்பது என்ன, இதெல்லாம் நீங்க சொல்ல முடியும். வாக்குமூலம் கொடுங்கன்னா கட்சி கலகலக்க வைத்திருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு பிரஷருக்கு ஈல்டாகாம இருந்திருக்கிறார். அதுக்கு தான் தியாகம். நீங்க போயிட்டு செந்தில் பாலாஜி வந்து அப்படியே திராவிட பாரம்பரியத்தில் ஊறியவரோ இல்லை திமுகவிலிருந்து பிறந்த நாள் முதல் கொண்டு திமுக அப்பா தாத்தா எம்எல்ஏ அப்படி எதுவுமே கிடையாது. அவர் 4-5 கட்சி மாறியவர். அதனால தான் நீங்க வீக் விக்கெட் எடுத்தீங்க. ஆனா அந்த வீக் விக்கெட்டே உங்களுக்கு கை கொடுக்கல. அதுக்கு தான் அந்த தியாகம் சொல்றேன். வீக் விக்கெட்னு நீங்க நினைச்சீங்க, பாஜக நினைச்சாங்க. செந்தில் பாலாஜியை கை வைத்து நீங்க தூக்கிட்டு போய் போட்டு ஒரு ஏன் நீங்க இந்த விஷயத்தை ஏகப்பட்ட அமைச்சர்கள் இந்த வழக்கு இருக்கேன். இன்னும் சொல்றாருல, நாங்க வந்து திமுக சொந்தமானது. சரி, செந்தில் பாலாஜி போன ஆட்சி காலத்தில் செய்த ஊழலை பற்றி திமுக பேசியிருக்கலாம். சரி, நானும் கேட்கிறேன், இப்போ திமுக வந்து 3.5 வருடத்தில் ஒரு 10 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக மேல போட்டாங்கல்ல, ஒருத்தர் மேல பிஎம்எல்ஏ போட்டீங்களா? ஒரு இடி கேஸ் வந்ததா? ஒரு ஐடி கேஸ் வந்ததா? ஏன் விசாரிக்க முடியல? 3 வருஷமா வந்து 3 வருஷமா ஏன் நீங்க அதிமுகவுக்கு ஒரு பாலிசி, அதாவது அவங்களுக்கு வந்தா ரத்தம், இவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி மாதிரி ஏன் பண்றீங்க? நண்பர் வந்து பிஎம்எல்ஏ ஆக்ட பத்தி நீங்க கொஞ்சம் தெளிவா பேசணும். இல்ல ஏன்னா அது வந்து அதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் இல்ல. வேண்டிய தரவுகள் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதனால ஆதாரபூர்வமா, ஏன்னா 1 லட்சம் பேப்பர் வரும் சார். பிஎம்எல்ஏ ஆக்ட்ல எவிடன்ஸ் வந்து 1 லட்சம் பேப்பர், 2 லட்சம் பேப்பர்னு வரும். அதெல்லாம் கோ த்ரூ பண்ணணும். அதனால வந்து நீங்க எஃப்ஐஆர் போட்ட உடனே, ஒரு டிவிஎஸ் எஃப்ஐஆர் போட்ட உடனே ஓடி வந்து எடுத்து கொண்டு போய் நீங்க வந்து வழக்கு விசாரணைக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொன்ன ஆட்கள் நீங்க. நான் என்ன கேட்கிறேன், சரி இப்ப செந்தில் பாலாஜி விவகாரத்தை எடுத்துக்குமே, நீங்க யாராவது யோசித்து பாருங்க, மீடியாவில் எப்படி சித்தரிக்கப்பட்டார்? அவர் கைது செய்யப்படுவார், யார் பேட்டி கொடுத்தா? ஃபர்ஸ்ட் பாஜக மாநில அண்ணாமலை. அவருக்கு எப்படி தெரியும் இடி வந்து கை செய்யப்பட போகிறார், அவர் உள்ளே போகிறார், அவர் இந்த வருடம் ஃபுல்லா உள்ளே தான் இருக்க போறார், வெளியே வர முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க நோக்கம் என்ன? பாஜகவில் இவர்கள் எல்லாம் வந்து உள்ளே வைக்க வேண்டும். ஏன்னா திமுக தொடர்ச்சியாக சித்தாந்த ரீதியாக இங்கே வந்து வலிமையாக இருக்கிறது, வலிமை பெறக்கூடாது. அதுதான் முதலமைச்சர் குறிப்பிடாரு, அந்த தியாகத்தை தான் நான் குறிப்பிட்டேன் அப்படிங்கிறாரு சொல்றீங்க. ஓகே, அந்த ஒரு அடிப்படையில் தான் இப்போ வந்து உதயநிதி முன்னிறுத்துகிறார். ஓகே, திரு பீட்டர் அல்போன்ஸ் சொன்ன காரணம் அதுதான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 2 விஷயத்தை நம்ம முக்கியமா சொல்லணும். இப்போ உதயநிதிக்கு என்ன நிர்வாகம் தெரியும், என்ன கட்சி நிர்வாகம் தெரியும், எதுவுமே தெரியாம கொண்டு வந்துட்டாங்கன்னு விமர்சிக்கிறார்கள். பாஜகவுடைய முன்னாள் ஆளுநர், முன்னாள் மாநிலத்தில் கூட சொன்னாங்க, இது மிகப்பெரிய தவறான விஷயம், வாரிசு அரசியல் வரவே கூடாதுன்னு சொல்லுங்க. எல்லாம் ரைட். நீங்க எப்படி விமர்சிங்கன்னா துறை ரீதியாக என்ன செய்கிறார்கள், அவர் கொள்கை ரீதியாக எப்படி பிடிப்போடு இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில அவர் கேட்கிறார், சனாதனத்தை பற்றி தொடர்ச்சியாக போகிற இடங்கள்லாம் என்கிட்ட மைக்கு நிட்டுறீங்க. பத்திரிகையாளர்கள் அந்த பேசி முடிச்சுட்டேன். கலைஞர் பேசியிருக்கிறார், பெரியார் பேசியிருக்கிறார், அம்பேத்கர் பேசியிருக்கிறார், அண்ணன் திருமாவளவன் பேசியிருக்கிறார். அவர்கள் பேசுனதுல 2% கூட நான் பேசலைங்க. ஆனா என்கிட்ட தொடர்ச்சியா சனாதனத்தை பத்தி கேள்வி கேட்குறீங்க. அப்ப சனாதனத்தை ஒழிப்பதில் என்னை விட பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு அதிக விருப்பம் இருக்கிறது தெரிந்து கொள்கிறேன். எந்த அளவுக்கு டாக்டிஸா டீல் பண்ணார். அப்ப அந்த கொள்கையில 2வது பின்வாங்கல, மன்னிப்பும் கேட்கல. அப்படி இருக்கும்போது நீங்க எந்த மாதிரி தத்துவார்த்த வாரிசா தேவை இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு வராங்க. அந்த கட்சியை கொண்டு போகிற இடத்தில் உதயநிதி இருக்கிறார்.